Hi friends, welcome to thara'slearning. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சிக்கன் லாலிபாப் மசாலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க thara'slearning சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன், ஆனியன், சாப்டு ஆனியன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம இங்கே நான் வந்து 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு 2-3 ஆனியன் பெரிய வெங்காயம் அது போதும் உங்களுக்கு. நல்லா வந்து வதக்கிக்கோங்க, ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான் இங்கே. அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்து டொமேட்டோ, அதே மாதிரி ஆனியன் நம்ம எப்படி அரைச்சி வச்சுருக்கோமோ மிக்சியில் அதே மாதிரி இதையும் அரைச்சி பண்ணிக்கோங்க. அடுத்து சால்ட் போடுங்க, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமாக நான் புதினா மல்லி போடுறேன், அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கறி மசால் பொடி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுது, அதை போடுறேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிக்கன் நம்ம நல்லா கழுவி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து சுருளை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லபடியாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு திருப்பி ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போடுறேன் நான். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு சோம்பு. ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் செக்ரிகேட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள். தண்ணி ஜாஸ்தி இருக்குது, என்னடா இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது நல்லா உங்களுக்கு வந்து எல்லாம் ட்ரை ஆகி நல்லா நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். கடைசியாக ஃபினிஷிங் அப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போடுறோம் நம்ம. நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு 2 minutes அப்படியே செட் பண்ணி விட்டுருவேன். அதை பாருங்கள், நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நம்மளோட எம்மியான சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.